ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோடை காலத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியான குளிர்பானங்கள் தயாரிக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இது நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம ரொம்ப சிம்பிளாக ஆரோக்கியமான குளிர்பானங்கள் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நான் இப்போ 3 குளிர்பானங்கள் செய்ய போகிறேன். இது நீங்கள் கடைகளில் வாங்க வேண்டாம், எது வேணால் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த சப்ஜா விதை எடுத்திருக்கேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, திருநூற்று பச்சைலன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டு முன்னாடிலாம் நம்ம வைப்போம். இது வச்சா பாம்பு வராதுன்னு சொல்லுவாங்க. அதிலேருந்து கிடைக்கக்கூடிய விதைகள் தான் இது. உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் அப்படி அந்த விதை எடுத்து காய வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டினா கடைகளில் இது கிடைக்கும். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் இந்த சப்ஜா விதையை நம்ம ஊற வச்சிடலாம். இந்த சப்ஜா விதை ரொம்ப ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியதுங்க. இன்னும் இதோட மருத்துவ குணங்கள்லாம் நிறையா இருக்குது. நான் இப்போ சொன்னேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா ஊறி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இது கூல்ட்ரிங்க்ஸ் கூட இப்படி கலந்து குடித்தோம்னா நம்ம பல்லில் அப்படியே கடிப்பட்டு நல்லா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு குளிர்பானம் நம்ம தயாரிக்கலாம். அதுக்கு ஒரு லெமன் கட் பண்ணிக்கோங்க. லெமன் கட் பண்ணிவிட்டு அதோட ஜூஸ் நம்ம இப்போ புழிஞ்சிடலாம். இப்போ ஒரு பழத்தோட சாறு நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஊற வச்ச சப்ஜா விதையை நம்ம இப்போ போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது அதிகமாக சாப்பிட்டாலும் எதுவும் பண்ணாது, இயற்கையானது தான். இப்போ பாருங்கள், நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறமா லெமன் உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது நாட்டு சர்க்கரை. இதுவும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரையும் கூட உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும். இப்போ உங்களுக்கு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஃபஸ்ட்டு கூல்ட்ரிங்க்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கலக்கி விட்டுருங்க. தண்ணி நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கல, நான் பானையில் வச்சுருக்கோம். இந்த கோடைக்காலம் வந்தாலே நான் பானை எடுத்து வச்சுருவேன். நான் அதிலேருந்து எடுத்து வச்சு தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இளநீருங்க. இளநீர் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. இதுவும் நம்ம வீட்டில் தென்னை மரம் வச்சுருந்தா கூட அதில் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் கடவுள் நமக்காக கொடுத்த வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். இதெல்லாம் இயற்கையானது. இதெல்லாம் யாரும் அவாய்ட் பண்ணாதீங்க. நம்ம 2வது குளிர்பானம் இந்த இளநீர் தான். அவ்வளோதான். இளநீர் ஏற்கனவே உள்ள தண்ணி சில்லுன்னு தான் இருக்கும். நீங்கள் வெயிலே அந்த இளநீர் போட்டு வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கூட தண்ணி சில்லுன்னு தான் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக 3வது நம்ம செய்ய போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது தயிருங்க. இது நான் சின்ன பானையில் நான் ஊற்றி வச்சுருக்கேன். இது ரொம்ப சில்லுன்னு இருக்கும். இப்போ இதை நம்ம மோரை ஆக்க போகிறோம். நம்ம வீட்டில் பாட்டிங்க பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அந்த மத்து வச்சு கடைஞ்சி நமக்கு மோரை ஆக்கி தருவாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி எதுவும் இல்லாதனால நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மோர் அரைச்சாச்சு மிக்சியில் போட்டு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது கூட தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் மோர் செய்யும்போது நல்லா புளிச்ச தயிரில் போடுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும் மோர். இந்த மோரை ரொம்ப சுவையானதாக மாற்றலாம். இப்போது இது கூட கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க, தோல் சீவிட்டு. மொறைப்படி மசாலா மோர் செய்கிறதுக்கு இப்படி தான் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி சேர்த்துட்டு ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதில் பாதி மட்டும் நான் சேர்க்குறேன், இல்லாட்டினா காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா இடித்து நம்ம அந்த மோரில் கலக்கணும். நீங்கள் டைரெக்டாக அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்க தேவையில்ல, இந்த மாதிரி இடித்து போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இடிச்சிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். அவ்வளோதான், அடுத்த கூல்ட்ரிங்க்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன இது எல்லாமே வீட்டிலே கிடைக்கக்கூடியதுங்க. சுவைக்காக நம்ம எதையே தேடி போகலாம். இந்த கோடை காலத்துக்கு நம்ம உடம்பை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய இந்த 3 இது நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது எல்லாமே. இப்போ நம்ம 3 கூல்ட்ரிங்க்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகும்போது கூட நீங்கள் ஏதாவது பாட்டிலில் கொடுத்து விடலாம், அல்லது ஆஃபீஸ் போகிறவங்க எடுத்துகிட்டு போகலாம். வீட்டில் இருக்கிறவங்க கூட காலையிலே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வேணுங்கும் போது எடுத்து குடிச்சிக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ.